அமைதியாக நிற்கிறதுக்கும் எதுவும் பண்ணாமல் நிற்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல, அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். தொடர்ந்து இன்னைக்கான பயிற்சி பார்க்கலாம். எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். இன்னைக்கு நீங்கள் பண்ண போகிற பயிற்சி மிக மிக சுலபம், ஆனால் அது பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது, அதாவது இந்த செய்முறையில் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அந்த பலன் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். மிக சுலபமாக உங்கள் கால் இருக்கு இல்லையா, ஃபுட் கால் பாதம் இருக்குது, அதோட மையம் இடத்துல வச்சுக்கோங்க. உங்கள் தோல் பட்டை உயரத்துலேருந்து கனெக்ட் பண்ணி அந்த இடம் விரல் வச்சுருங்க. விரலுக்கு மேலே அந்த இடத்த அடையாளம் பண்ணி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கையில் வெளியே நீட்டி பிடிக்க போகிறீங்க. நீட்டி பிடிக்கும் போது லேசான இந்த வளைவோ கூடுதல் வளைவோ அந்த எல்போ வி ஷேப்போ இருக்கக்கூடாது. நல்லா முடிஞ்ச அளவுக்கு கையை நீட்டி பிடிங்க. பிடிச்சிட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, இப்போ இந்த செஸ்ட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லேசாக கை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பின்பக்கம் இப்படி நகர்த்தி பிடிங்க. பிடிச்சிட்டு அதே நிதானமாக இங்கே வரும்போது இந்த பக்கம் உங்கள் எல்போ ஜாயினிங் இல்லையா, இந்த இடத்துல லேசான அழுத்தம் கொடுத்து நிதானமாக செய்யுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. 2 3 இது செய்யும்போது உங்கள் தோள்பட்டை, பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், எல்போ, ஃபோராம், உங்கள் ரிஸ்ட்டு, இது எல்லாமே நல்லா இலகுவாகும். சதையோட தன்மை நல்லா உங்களுக்கு ரொம்ப அது இறுக்கமான சதையாக இருந்தாலும் மிக சுலபமாக அங்கே உங்களுக்கு நெகிழும் தன்மையோடு மாறிடும். இதே அளவு தான் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறீங்க. உங்கள் தோள்பட்டை உயரத்துக்கு பார்த்துக்கோங்க. அங்கே அளவு வச்சுட்டு அதுக்கு மேலே பிடிக்க போகிறீங்க. கையை நல்லா நீட்டிக்கணும். உங்களால் என்னால் இவ்வளோ தான் போக முடியுது, இதுக்கு மேலே பண்ண முடியலைன்னா அதை பற்றி கவலை இல்லை. செய்ய உங்களுக்கு தொடர்ந்து பழகிடும். தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்ய பழகிடும். உங்களால் எவ்வளோ முடிவு கொண்டு போகும்போது உடம்பை இப்படி திருப்புறது இல்லை மேலே அந்த தோள்பட்டையை தள்ளி திருப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் மார்பகம் நேராக இருக்கணும். இதுலேருந்து உங்கள் தோள்பட்டை எந்த அளவுக்கு அந்த குழையும் தன்மையோடு திரும்புதோ அந்த அளவுக்கு போதும். பயிற்சி செய்ய உங்களால் நல்லாவே செய்ய முடியும். இந்த பக்கம் வரும்போது இந்த எல்போ ஜாயினில் ஒரு கை வச்சு சின்ன ஒரு அழுத்தம். 1 2 3 இவ்வளோதான். மிக சுலபமாக நீங்கள் செய்யலாம். இது செய்யும்போது உங்களுக்கு சில பேருக்கு இந்த தோள்பட்டை இந்த இடம் உங்களுக்கு மசில் இல்லையா, தசை பகுதி இறுக்கமாக லேசாக வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வலிக்குதுன்னா பண்ண வேணாம். தினசரி குறைந்தபட்சம் இப்போ நான் 3 முறை இப்படி செய்து காட்டினேன் இல்லையா, இந்த மாதிரி குறைந்தபட்சம் 5 முறை நீங்கள் இந்த பயிற்சி செய்யணும். இந்த பயிற்சியை யார் வேண்டுமானாலும் இதை பழகலாம். ஒருவேளை வீட்டில் முதியவர்கள் இருக்காங்க, ஒரு விஷயம் பொருளை தூக்கிறதுக்கு எடுக்க வைக்கிறது அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கூட நீங்கள் துணைக்கு நின்று இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அந்த ஒரு பொருட்களை எடுத்து வைக்கவோ தூக்கவோ, எனக்கு தோள்பட்டை வலி இருக்குது, என்னால் பொருள் நகர்த்த முடியல, இந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லாமல் வீட்டில் இப்போது பள்ளிகள் விடுமுறை ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 3வது 4 5 அந்த மாதிரி பள்ளி படித்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக கூட பெற்றோர்கள் நின்று பாதுகாப்பாக இந்த பயிற்சியை கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க செய்யும்போது இஷ்டத்துக்கு சில குழந்தைங்க இப்படி செய்யும்போது தோள்பட்டை வலிக்க ஆரம்பிச்சிடும். நிதானமான பயிற்சி மிக மிக முக்கியம். சரிங்களா? எப்பயுமே நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன், பாதுகாப்பான பயிற்சி மிக மிக முக்கியம். ஸோ பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க, நல்லதே கற்றுங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.